எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. சிம்ம ராசியின் பலமும் பலவீனமும். சிம்ம ராசிக்காரர்களின் பலமானது வெளிப்பார்வைக்கு தன்னம்பிக்கை அதிகமுள்ளவர்கள் போல் இருந்தாலும் மனதிற்குள் அசைக்க முடியாத மன உறுதியை கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து தங்களுடைய லட்சியத்தில் இருந்து பின்வாங்காமல் இருப்பது மற்றும் தோல்விகளை கண்டு துவளாமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் வெற்றி பெறுவார்கள். இவர்களை மேலோட்டமாக பார்க்கும்போது கம்பீரமானவர்களாகவும் கடினமானவர்களாகவும் தோன்றினாலும் ஆள் மனதில் அபாரமான கருணையும் இரக்கமும் கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் குணம் கொண்டு வெளிக்காட்டாமல் இருப்பார்கள். இது போன்ற சிறப்பான குணங்கள் யாவும் சிம்ம ராசிக்காரர்களுடன் நெருக்கமாக பழகியவர்களுக்கு மட்டுமே தெரியும். இவர்கள் முடிவு செய்து ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் உறுதியாக செயல்பட்டு சொற்களால் வெளிக்காட்டாமல் செயலில் வென்று காட்டுவது சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமாகும். இவர்கள் பொதுவாக நிர்வாகத்திறன் தலைமை பண்புகள் கொண்டிருந்தாலும் சூழ்நிலை அல்லது மனிதர்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக மறைமுகமாக மற்றவர்களை தூண்டிவிட்டு காரியத்தை தன்வசப்படுத்தும் பலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய கலை மற்றும் படைப்பாற்றல் குணங்களை சரியான சமயத்தில் வெளிக்காட்டி பிறரை ஆச்சரியப்பட வைத்து தன்னை ஒரு மிகச்சிறந்த கலைஞராக காட்டிக்கொள்வார்கள். சிம்மராசிக்காரர்கள் ஆழமான உள்ளுணர்வு கொண்டவர்களாகவும் பல சமயங்களில் வரவிருக்கும் ஆபத்துக்களை மற்றும் விபத்துக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாலும் ஏதாவது காரியம் சாதிக்க வேண்டுமென்றால் தம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய இலக்கை அடையும் அளவிற்கு பொறுமை குணம் கொண்டவர்களாகவும் செயல்படுவார்கள். இவர்கள் தாம் செய்த தவறுகளுக்கு வருத்தப்பட்டும் தம்மை திருத்திக் கொள்ள முயற்சி செய்தாலும் பிறரிடம் எதையும் வெளிக்காட்டாமல் இயல்பாகவே செயல்படுவார்கள். இவையாவும் சிம்ம ராசிக்காரர்களின் பலமாகும். சிம்ம ராசிக்காரர்களின் பலவீனம் என்பது தன்னுடைய செயல்களுக்காக பிறரிடம் எப்போதும் பாராட்டுக்களை எதிர்பார்த்து அதன் மூலம் தம்மை உற்சாகப்படுத்தி கொள்வார்கள். இதுபோன்ற பழக்கங்கள் சில சமயங்களில் தவறான பாதைக்கு கொண்டு செல்லலாம். சமுதாயம் மற்றும் குடும்பத்தில் தம்முடைய சுய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள். கௌரவ குறைவான சம்பவங்கள் நடக்கும்போது மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டாமல் தன்னுடைய முடிவுகளிலிருந்து பின்வாங்குவது போன்ற குணங்கள் யாவும் சிம்மராசிக்காரர்களின் பலவீனமாகும். மேலும் சிம்மராசிக்காரர்கள் நன்மை தீமைகளை ஆராயாமல் சூதுவாது அறியாமலும் தாராள மனப்பான்மையோடு செயல்படுவதால் மற்றவர்கள் இவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏமாற்றி தவறான வழிகளில் கொண்டு சென்று இக்கட்டான சூழ்நிலைகளை தவிக்கவிட்டு செல்வார்கள். இதுவும் சிம்மராசிக்காரர்களின் பலவீனமாகும். மேலும் தம்மை போலவே பிறரும் நேர்மையாகவும் உண்மையாகவும் மற்றும் கடின உழைப்பாளிகள் இருப்பார்கள் என்று நம்பி பின் ஏமாற்றம் அடைவதால் அதிகமான மன உளைச்சல் மற்றும் மனக்கசப்புக்கு ஆளாகி வருத்தப்பட்டு குழந்தைகள் போல் கலங்கி நிற்பதும் சிம்மராசிக்காரர்களின் பலவீனமாகும். சில சமயங்களில் தொடர்ச்சியான தோல்விகளால் பிறரின் எதிர்மறை விமர்சனங்களால் சோர்வடைந்து காரியங்களை பாதியிலே விட்டு செல்வது மற்றும் எந்த ஒரு காரியத்தையும் தலைமை தாங்கி சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து உடல் நலம் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டு தம்மை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். வெளியில் வலிமையானவர்களாகவும் கம்பீர தோற்றம் கொண்டும் தன்னை காட்டிக்கொண்டாலும் தனக்குள் இருக்கும் வலி, சோர்வு, மனவேதனை யாரிடமும் பகிரவும் வெளிக்காட்டவும் மாட்டார்கள். இதுபோன்ற குணங்கள் நாளடைவில் ஒருவித அகம்பாவம் மற்றும் அகந்தையாக மாறி உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரர்களே, மற்றவர்களைப் போல் நான் உங்களின் பலத்தை மட்டும் சொல்லி உங்களை பெருமைப்படுத்துவதோடு நின்று விடாமல் உங்களின் பலவீனத்தை வெளிப்படுத்துவதற்கான உண்மையான காரணம் உங்களின் நல்வளர்ச்சி மற்றும் ஒளிமயமான எதிர்கால வாழ்விற்காக மட்டுமே. மருந்து கசப்பாக இருந்தாலும் நோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டது போல உங்கள் பலவீனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து பின் நீக்கிவிட்டால் உங்களை வெல்வதற்கு இறைவனாலும் முடியாது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.